शेषाद्यवंशकलशोदरिभुवनचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नवन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् भक्ताम् विजयत्यादियाडिनेश வேதத்தியல் அடியோங்களுக்கு ஆழ்வாராச்சாரியர்கள் ஜீவாத்து அப்படின்னு என்ன? காக்குமியல்வினன் கண்ணபெருமான் செயற்கை செய்து தன் நொந்தியுள்ளே அப்படின்னு ஒரு பாசுரம். அது என்ன சொல்றது அப்படின்னா, நமக்கு காக்கிறதா ஆழ்வாராச்சாரியர்களுக்காக அவரே நமக்கு புருஷார்த்தமாக சொல்லி நவரத்ன நிறுவதியில் எழுந்திருக்கார் குத்துபாயுங்கரம் மண்ணங்கராச்சார சுவாமி. எத்த பார்க்கணும் எம்பெருமானே, எப்படி பார்க்கணும்? ரகசியமாக பார்க்கணும். ரகசியம் என்றால் என்ன? மூணு. எம்பெருமான் என்றால் என்ன? மூணு. அது தத்தத்திரயம், இது ரகசியத்திரயம். சோ தத்தத்திரயம் என்கிறபடியானது அனுபவிக்க ரகசியத்திரையும் உதவுகிறது. இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னா, பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள் வைபவத்தை அனுபவிப்பதே நமக்கு புருஷார்த்தம். அதுவே கைங்கரியம். இங்கிருக்கும் நாள் மேல போனாலும் அதுவே கைங்கரியம். எல்லா ஆச்சாரியாளுடன் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவோம் என்றது நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ளே தேர்ந்த விஷயம். ஆகையினாலே 10 பேர் ஆழ்வார் விஷயத்தை பார்த்தோம். இன்றைய தினம் 2 பேர் ஆழ்வார் வைபவத்தை பார்க்க போகிறோம். அப்புறம் ஆச்சாரியாள் விஷயத்துக்கு வரப்போகிறோம். இது 8வது நிதி. 9வது நிதி ஆச்சாரியாள். ஆழ்வார்க்கண்ணும் உகந்தவர்கள், உயர்ந்தவர்கள் ஆச்சாரியர்கள் அடியோங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பூர்வாச்சாரியாள், அப்புறம் ஆழ்வார்கள், அப்புறம் ரகசியம், அப்புறம் தத்தத்திரயம். அதனை ஈஸ்வரன் சாஸ்திரிகோலித்வாத் அப்படின்னு சாஸ்திரத்தாலேயே எம்பெருமானு தெரிய வேண்டியது. அந்த சாஸ்திரத்தை ரகசியம் சதஸ்யம் என்று கண்டு சதஸ்யமாக அனுபவிக்கிறா பஜனை. அது இது பண்ணி ரகசியமாக அறிய வேண்டும் என்று ஆச்சாரியால் அனுக்கிரகத்தாலேயே பண்ணும். சோ அந்த ரகசியத்துக்கும் அப்புறம் சரஸ்யமாக சொல்லும்படியான இதர விஷயங்களுக்கும் எது பொழுதுபோக்கு நம்ம வழிகாட்டி அப்படின்னா இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அதுல திருமங்கி ஆழ்வார் இவர் யாரு அப்படின்னா திருநாங்கூர் சுவாமி. திருவாலி திருநகிரியிலே சேவை சாதிக்கிறார். இங்கு 12 கருடோத்சவம் நடக்கிறது. ஆழ்வார் திருநகரிலும் 12 கருடோத்சவம் நடக்கிறது. அதும் ஆழ்வார் திருநகரி, இதும் ஆழ்வார் திருநகரி. இது எந்த ஆழ்வார் திருநகரி? இது திருவாலி நகரி. அது நம்மாழ்வார் திருநகரி. ஆகையினால இவர் 56 திவ்யதேசத்தை பாடியிருக்கார். திவ்யதேசத்துக்காகவே இட்டு பிறந்த ஆழ்வார். கலியன், கலிகன்னி, குறையல் பிரான், வாழ்வீசும் பரகாலன், ஆடல் மாவலவன், ஆலிநாடன், மங்கவேந்தன், மங்கையர்கோன், திருமங்கி ஆழ்வார் என்றவை முதலான பல திருநாமங்கள் இதற்கு உள்ளன. திருவாலி நகரியை சார்ந்த திருக்குறியலூரில் கார்த்திகை மாதத்துக்கு கார்த்திகை நன்னாளில் இவர்கள் திருமபெற்றார்கள். மாறன் படித்த தமிழ் வரைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூர் அவதரித்தார் என்று உபதேச திருமாவையில் படியும். வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இந்நாளுக்கும் எருந்தமிழ் 100 புலவர் பெருவலாரும் மறை எண்மர்த்தன் மாலைகளும் என்ற ஆச்சாரிய ஹிருதய சூர்ணையின்படியே அறிய வேண்டிய விசேஷ ஒன்றுண்டு. பழமொழி வேதத்திற்கு
அங்கங்களும் உபாயங்களும் இருப்பது போல தமிழ் வேதத்திற்கும் அவை உள்ளன. ரிக்கு, எஜசு, சாமம், அதர்வணம் என்கிற 4 வேதங்களுக்கும் சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ்ஸு, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்கிற 6 அங்கங்களும் மீமாம்சா, நியாய, புராண, தர்மசாஸ்திரங்கள் முதலிய உபாங்கங்களும் 8 ஆகா 14 உருகுக்கள் அயர்ந்திருப்பது போலவே நம்மாழ்வார் அருளிச் திருவிருத்தம், திருவாய்சரியம், திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிற தமிழ் முறை 4ற்கும் இத்திருவங்கி ஆழ்வாருடைய திவ்யப்பிரபந்தங்கள் 6ம் மற்ற ஆழ்வார்கள் எண்மருடைய திவ்ய பிரபந்தங்களும் அங்கோபாங்கங்களாக ஆகுமென்று ஸ்ரீமன் நாதமுனிகன் முதலான பூர்வாச்சாரியர்கள் கருதியிட்டனர். இவ்வாழ்வாருடைய பெரிய திருவடி திருக்குறுந்தாண்டகம், திருவெடுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் ஆகிய 6 பிரபந்தங்களும் 6 அங்கமாக கொள்ளப்பட்டன. வடமொழி வேதங்களுக்கு சீக்ஷா, வியாக்கரணம், நிருத்தம் முதலியவை அங்கமாகும் தன்மையை பட்டர் ஸ்ரீ ரங்கராரஸ்தவத்தில் சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா பரசமஜகமோ வியாக்கியா நிர்வச்சோபியாம் இத்தியாதி ஸ்லோகத்தினால் நிரூபித்து காட்டி இருப்பது போல நம்மாழ்வாருடைய தமிழ் மறைகளுக்கு இவ்வாழ்வாருடைய 6 பிரபந்தங்களும் அங்கமாகும் தன்மையை நிரூபித்து காட்ட வேண்டாவோ என்னில் கேள்வி. அங்க அங்கி பாவ சமன்வயம் பலவழிகளால் பொருந்தும். வடமொழி வேதங்களுக்கும் சீக்ஷாதிகளுக்கும் அங்க அங்கி பாவம் எவ்விதமாக பொருந்தி இருக்கின்றதோ அவ்விதமாகவே இங்கும் பொருந்த வேணும் என்கிற நிர்பந்தமில்லை. நம்மாழ்வாருடைய திருவிள்ளத்தை பெரும்பாலும் பின்பற்றியே இவ்வாழ்வார் அழலிச் செய்துள்ளார் என்பதுவே இங்கு முக்கியமாக குறிக்கொள்வது. இதையிட்டே மாறன் பணித்த தமிழ் வரைக்கு மங்கஜரகோன் ஆரங்கன் கூறா என்றது ஸ்தாலி விழாக்கள் நியாயத்தால சில விஷயங்களை காட்டி சமன்வயம் உணர்த்துவோம். மாறன் பணித்த என்னும் பாசுர விவரணம். திவிதேசங்களில் நம்மாழ்வார்க்கு எந்த திவிதேசத்தில் அதிகமான அபினிவேசம் என்று ஆராயும் கால் அது திருக்குடந்தையிலே என்பது பெரிய வலிதாகும். நம்மாழ்வார் இந்திரத்தில் இருந்து கொண்டே சூழ்ந்து நின்ற மால்விசும்பில் தொல்லு வழிகாட்டார். ஆழ்ந்ததனை முத்தும் அனுபவித்து வாழ்ந்தங்கடீருடனே இருந்த வார்த்தை விரை செய்தான் முடிமகிழ்ச்சே ஞானமணி. திருவாய்மொழி 99வது பாசுரம் என்னும்படி பரமபதானுபவத்தை செய்து அமைத்த சூழ்விஷம்படுமிகில் பெருகத்தில் ஒரு திவ்யதேசத்தை பற்றியும் பிரஸ்தாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதிருக்கணும். அப்பெருகத்தில் 7வது பாசுரமாகிய வடந்தையர் வாழ்த்தலும் என்கிற பாட்டில் குடந்தையங்கோவலன் குடியடியார்க்கே தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். அதாவது இந்த முக்தாத்மா திருக்குடந்தை எம்பெருமானிடத்திலே குடிகுடியாக அடிமைப்பட்டவர் என்று சொல்லிக்கொண்டு அங்குள்ளார் கொண்டாடினர் என்று அருளிச் செய்திருக்கையாலே திருநாட்களும் கூட மறக்க முடியாதபடி நம்மாழ்வார்க்கு திருக்குடந்தை பதியின் அனுபவம் செல்லுகின்றதென்று தெரிவதனால் இத்திருப்பதியே நம்மாழ்வாருடைய நிகரில்லாத அபினிவேசத்திற்கு ஆஸ்பதமானது என்று அறுதியிடப்படும். அடுத்தது, அன்றியும் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் லோபமடைந்திருந்த ஒரு காலத்தில் விசேஷத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகள் அவற்றை புனருத்தாரம் செய்வதற்கு திருக்குடந்தை
பதி விஷயமான ஆறா அமுதே என்ற திருவாயுமொழியே மூல காரணமாயிற்று என்ற ஐதிஹ்யம் இருப்பதனாலும் மேலே குறித்த விஷயம் ஊர்ஜிதமாகும். அடுத்தது, இதற்கு சேரவே திருவங்கியாழ்வார் தாம் திருவடி ஆடத் தொடங்கும் போதே தூவிசேரன்னம் துணையொடும் புணரும் சூழ்கனல் குடந்தையே தொழுதூ என்றும் சொற்பொருளாளீர் சொல்லிகேன் வெம்மென் சூழ்கனல் குடந்தையே தொடுமின் என்றும் அருளிச் செய்து சர்வப்பிரபந்தமாகிய திருநெடுந்தாண்டகத்தின் முடிவிலும் தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயேன் நினைந்திட்டேனே என்று திருக்குடந்தையிலே பேசி தலைக்கட்டினார். அன்றியும் திருக்குடந்தைக்கு என்றே தனி பிரபந்தம் ஒன்று திருவெடுக்கூத்திருக்கை திருவாய் மலர்ந்தருளினார். அச்சாவதாரம் இருக்க விவாவதாரங்களில் எல்லா அவதாரத்திலும் நம்மாழ்வார்க்கு மிகுந்த அபினிவேசம் என்று ஆராயுங்கால் முதல் பிரபந்தமான திருவிருத்தத்தில் பெருங்கேடலாத்தம் பெருங்கண் மதர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் என்றும் ஏனத்துருவாகி இழந்த ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்றும் மரளிச் செய்து அபாவத்து வீடு பெறுவதற்கு முன்னே கோலகராக மன்றாய் நிலங்கோட்டிடக் கொண்ட வெந்தாய் உன்னை பெத்தினைப் போக்குவனோ என்று சொல்லி திறக்கட்டுகையாலே ஸ்ரீ வராக நாயனார் பக்கலே நம்மாழ்வார்க்கு நல்லன்பு என்று தெரியலாம். இதற்குச் சேரவே திருவங்கி ஆழ்வார் தாம் திருவடி தொடங்கும் விபவாவதாரத்தை பற்றி வாய் திறக்கும் போதே பொன்னியா என்று பாரகன்கு இந்த பாழியான் ஆழியானே நன்று நான் வியனான் கண்டு கண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஸ்ரீ வராக நாயனாருடைய அருள் கொண்டே தாம் உஜ்ஜீவிக்கப் பெற்றதாக அருளிச் செய்தார். நம்மாழ்வார் தமது திருவள்ளத்தில் ஆராத்திய தேவதையாக கொண்டது தேவப்பெருமாளையே என்பது முதல் பிரபந்தத்தில் முதல் பாசுரத்தில் இமையோர் தலவா மெய் நின்று கேட்டொருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே എന്നതിனாலும் சரமப்பிரபந்தத்தில் முதல் பாசுரத்தில் அயர்வரும் அமரர்கள் அறிவெறி அமரவன் துயரரு சுடரடி தொழுதலின் மனமே என்றதனாலும் தேறி நிற்கும். இதற்குச் சேரவே இவ்வாழ்வார் தமது திருவடியில் துணிவினக்குச் சொல்லுவன் மனமே தொழுது தொண்டர்கள் தமக்கு அமரர் பெருவிசும்பெறலும் பேரொருளான் என்பெருமான் என்று படித்தார். நம்மாழ்வாருடைய தொழுதெழின் மனனே போலவே இவருடைய தொழுதெழும் மனமேயும் பேரொருளாடன் விஷயத்திலேயே அமைந்த அமைதி நோக்கத்தக்கது. தொழுதெழு மனமே என்றார் நம்மாழ்வார், மனமே தொழுதெழு என்கிறார் இவ்வாழ்வார். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் மாசரி சோதி பதிகத்தில் மடலூர்தலை இருவரை பிரஸ்தாபித்து விட்ட இவ்வாழ்வார் அதற்கென்றே தனிப்படி சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்ற இரு பிரபந்தங்களையும் படித்தறினார். அடுத்தது, நம்மாழ்வார் திருவாய்சரியத்தில் நடுமதி சடையனும் நான்முகக் கடவுளும் முழுவதும் அகப்படக் கறந்து ஓர் ஆளிலே சேர்ந்த எம் பெருமாமாயனை அல்லது குருமா தெய்வம் துடையமோ யாமே என்ற ஒரு பாசுரத்தில் சுருங்க அருளிச் செய்த விஷயம் ஒன்றை இவ்வாழ்வார் தமது திருவடியில் மைநின் நகரங்கடல் வாயுலகின் நீ என்ற ஒரு விரகத்தினால் விரிவுரை திரளினார். இங்கனே பெரியார் வாய் கேட்டறிய வேண்டிய பல பல விஷயங்கள் இங்கு பொருத்தமாக உணரத்தக்கன. இவ்வாழ்வார் திருவரங்கம் பெரிய கோயிலே மிகப்பெரிய திருப்பணிகள் பல செய்திருக்கிறார். அதை பற்றி பட்டர் ஸ்ரீ ரங்கவாஸ்தவத்திலே அருளிச் செய்யுமிடத்து சித்தபாக்கிய தினோரிமணி பிரதிமா
उपमैलिकन्निवरङ्गपुरे மணிமண்டப விததே பரகால கவி பிரணமே மகிதாம் என்று அருளிச் செய்தார். அந்த ஸ்லோகம் அமைந்த அழகு வெகு அற்புதமானது. இதன் கருத்தை சிறிது விளக்குவோம். ஆழ்வார்களுடைய திருவதாரம் அவைதிகர்களையும் வைதிகர்கள் ஆக்குவதற்காக. திருமங்காழ்வாருடைய திருவதாரத்தினால் இவ்வர்த்தம் நன்கு விளங்கிவிட்டது. மற்ற ஆழ்வார்கள் அவைதிகர்களாயிருந்து சேத்தனர்களை மாத்திரமே வைதிகர்களாக்கி போன்றார்கள். இவ்வாழ்வார் அவைதிகங்களாயிருந்த அச்சேதனங்களையும் கூட வைதிகங்களாம்படி திருச்சி பணிகொண்டார் என்பது தன்னேத்தம். அவைதிகங்களாயிருந்த ஜெயின பௌத்த விக்கிரகங்களையும் இவ்வாழ்வார் வைதிகங்களாக ஆக்கிவிட்டாராம். அன்றோ பகவத் பாகவத விஷயங்களில் கிஞ்சித்கரிக்கப்படுவதே வைதிகத்துவம் ஆகும். இன்னொரு சொல்றேன், பகவத் பாகவத விஷயங்களில் கிஞ்சித்கரிக்கப்படுவதே வைதிகத்துவம். கோயில் பாராயணம் சொல்றதே வைதிகத்துவம். இவ்வாழ்வாருடைய கவித்திரம் சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் என்றாதனால் மிக விளங்கும். ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, விஸ்தாரகவி என்று 4 வகைப்பட்ட கவிகளிடம் இவர் தலைவர் என்பது இவரது 6 பிரபந்தங்களினாலும் பெரிதாகும். அந்த திவ்ய சூக்திகளின் பதவிதை, பொழிப்புரை, விசேஷ விதை, சுவாபதேச விதை முதலினாலும் அடியேனுடைய விப்ரகன் திவ்யார்த்த தீபிகைகள் வாயிலாக அறியத்தக்கனான் சொல்லிவிட்டார். அடுத்தது மதுரகவியின் பெருமை. ஆழ்வார் பெருமை பார்த்துருக்கும். மதுரகவி ஆழ்வார் திருநகரிக்கு அருகே உள்ள திருக்கோவிலூரில் சித்திரை நாளில் திருவதரித்து ஜாத்தியில் தம்முடைய பெருமையையும் நம்மாழ்வார் தாழ்வையும் கடைசியாமல் திருவுமத்தெரியேன் என்று ஆழ்வார் திருவர்களையே தஞ்சமாக கொண்டிருந்து ஆழ்வார் விஷயமான கண்ணினும் சிறுத்தாம் என்னும் பிரபந்தம் ஒன்றையே அருளிச் செய்தார். 4 திவ்ய பிரபந்தங்கள் முழுவதும் பகவத் விஷயமாயிருக்க அங்கனல்லாத இவரது பிரபந்தத்தை அவற்றினிடையே சேர்த்து கொண்டது தகுதியோ என்றும் சங்கையை மணவாள மாமர்கள் உபதேசத்தின மாலையில் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம்பரம் போல் சீர்த்த மதுரக விஷயகரையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அழிச்செயல்நர்வை சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்து என்கிற பாசுரத்தினால் போக்கி அருளினார். அடுத்தது ஸ்ரீபதிரபூஷணத்திற்கு அந்தரங்கார்த்தமான ஆச்சாரிய நிஷ்டைக்கு மதுரகவிகளை நிலையே மூலமாகும் என்பது உண்டபோர்வார்த்தையும் உண்ணார்போர்வார்த்தையும் சொல்லுவார் 10 பேருண்டிதே இத்தியாதி ஸ்ரீபதிரபூஷண சூக்தியாலும் அவ்விடத்து மணவாள மாமனிகளின் வியாக்கியான சூக்திகளாலும் உணரத்தக்கது. ஆழ்வார்களோடு ஒப்பா அவரும் மதுரகவி ஆழ்வார் என்று வழங்கப்பட்டார். ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய குணக்கடலில் ஆழ்ந்தது போல இவர் ஆச்சாரிய குணங்களில் ஆழ்ந்தவர் என்று உணர்வா. ஆச்சாரியாபிமானத்துக்கு எடுத்துக்காட்டு 3 பேர். அதை மணவாள மாமனிகளே ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசரான் இவர்கள் பாசரத்தை சொல்லுகிறார். இது தெரியும் அவருடைய சொற்போக்கு. இதற்கு ஆழ்வார் விஷயமாக அனுபவத்திற்கு ஆழ்வார் விஷயம் அனுபவிக்க காலம் போராது. ஆனா இவர் சொல்லிருந்து கேட்டு நாம் அனுபவிச்சிருந்திருக்கோம். அடுத்தது 9வது அவரது ஆச்சாரியன் பெருமை அனுபவம். என்ன இது? புருஷார்த்தம். பெருமாழியாறு தத்துத்திரயம், உணரும் வழியேது ரகசியத்திரயம். எதுக்காக ஆச்சாரியால்
ஆழ்வார் அனுபவத்துக்காக. ஆழ்வார் அனுபவமாச்சு. இப்ப ஆச்சாரியால் அனுபவம், ஸ்ரீமன் நாத்மனிகளின் பெருமை. இனி ஆச்சாரியர்களின் பெருமையை அனுபவிக்க இடுகிறோம். நாதமுனிகள் திருவதரித்து வீரநாராயணபுரம் என்கிற காட்டுமன்னார் சந்நிதியில் சொட்டை குலத்தில் என்பர். அத்தலத்தில் சேவை சாதித்தலும் திவ்யமங்கள விக்கிரகம் பரமபோக்கியமாக புரிகின்றது. லக்ஷ்மி நாரசமாரம்பாம் நாத்த யாமன மத்தியமாம் என்றும் நாதோபக்யம் பிரவருத்தம் பகுருபசிதம் யாமனேய பிரபந்தை திராத்தம் சம்யக் யதீந்திரை இதமகில தமக்கர்ஷனம் தரிசனம் என்றும் சொல்லுகிறபடியே நாதமுனிகள் தொடங்கியே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் பிரவருத்தமாயிற்று. அடிக்கான இயலாத இந்த சம்சார மண்டலத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு முன்பு ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனமும் இருந்ததில்லை என்று கருதலாகாது. சூரிய சந்திரர்கள் உண்டான காலம் முதலாகவே இவையும் உண்டுதான். ஆனால் நாம் அறியப்பெற்று நாதமுனிகள் தொடங்கியே ஆதலால் நாதோபத்தியம் பிரவருத்தம் என்று பணித்தார் நிகமாந்த மகாகுரு. அருள் பெற்ற நாதமுனி முதலாம் நம் தேசகரையெல்லாம் பேரவனமோ உண்டோ பேசி என்ற மணவாள மாமனிகள் அருளி செய்தார். இரண்டாம் விஷயம், இவர் வீரநாராயணபுரம் என்கிற காட்டுமன்னார் சந்நிதியில் ஆனி அனுராதா நட்சத்திரில் ஈஸ்வரனுக்கு திருக்குமாரராய் திருவதரித்து காலங்களில் சௌளம் உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்களை பெற்று வேத வேதாந்தங்களையும் சாமானிய சாஸ்திர அத்தியாத்ம சாஸ்திரங்களையும் அதிகரித்து மகாவித்வானாக எழுந்தவர் இருந்தார். இவருடைய குமாரர் திருநாமம் ஈஸ்வர பட்டாழ்வார். அவருடைய திருக்குமாரரே யமுனை திறவர் யாமுனாச்சாரியர் என்கிற ஆளவந்தார். அடுத்தது, ஸ்ரீமன் நாதமுனிகளில் தம் இருப்பிடம் தன்னில் மன்னனார் என்கிற எம்பெருமானுக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டு வாழ்ந்தருங்காலத்தில் அம்பலத்திற்கு திருநாராயண பிராந்தத்தில் நின்றும் சில ஸ்தோத்திரங்களை எல்லாம் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து மன்னனார் சந்நிதியில் தங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நிர்ணயித்துக் கொண்டிருக்கையில் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியில் ஆரா அமுதே அடியேருடன் என்கிற வருகத்தையும் செவிக்கினிய இசையுடனே அனுசந்தித்தார்கள். அதில் முடிவு பாசுரத்தில் கொடலின்மலையைச் சென்ற 1010 என்ற அவர்கள் அனுசந்திக்கிறதை கேட்ட நாதவர்கள் இப்படி 1000 பாசுரங்கள் அவதரித்திருப்பதாக தெரிந்ததனால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை நோக்கி, சுவாமிகள் உங்களுக்கு 1000 பாசுரமும் முகபாட்டமாக வருமோ என்று கேட்டார். அவர்கள் 10 பாசுரம் தவிர வேறொரு பாசுரமும் அறியோம் என்று சொல்லி போனார்கள். அது முதலாக நாதமுனிகளுக்கு இரவும் பகலும் இதுவே சிந்தியாயிற்று. குருகூச்சடகோகம் சொன்னமாயிரம் என்று செய்யப்பட்டபடியாலே அந்த சடகோப நம்மாழ்வார் திருவதரித்த குருகூரிலே சென்று விசாரித்தோமாகி அங்கே கிடைக்கக்கூடும் என்று கருதி எம்பெருமானிடம் விடைபெற்று ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி பொலிந்திருந்த பிரானையும் நம்மாழ்வாரையும் சேவித்து நிற்கையில் ஸ்ரீ மதுரகவிகளின் சிஷ்ய பரம்பரையிலே ஒருவரான ஸ்ரீ பராங்குஷதாசர் என்பவர் நேர்பட அவரை தண்டரித்து தாம் எழுந்துள்ள காரியத்தை விண்ணப்பம் செய்து, இவ்விடத்தில் 1000 தெரிந்தவர்கள் உண்டோ, ஸ்ரீ கோஷமாவது உண்டோ என்று கேட்க, அதற்கவர் சொன்னதாவது, திருவாய்மொழியும் மொத்தமுண்டான திவ்யபந்தங்களும் பிரச்சாரம் மறைந்து நெடுநாளாகிவிட்டது. ஆனாலும்
எங்கள் குலக்கொடுந்தான் ஸ்ரீ மதுரைகவிகள் அருளிச்சேர கண்ணனின் சிறுத்தாம் என்னும் பிரபந்தம் உண்டோ, அதனை திருப்புலி ஆழ்வார் திருமுன்பே ஆழ்வார் திருவடிகளை சிந்தித்துக் கொண்டு நியமத்துடனே 12000 வீசை ஜபித்தால் ஆழ்வார் அருள் புரியக்கூடும் என்று கேட்டிருந்ததுண்டு என்றார். அது கேட்ட நாதவரிகள் திருவள்ளம் தேறி ஆனந்தக் கடலில் மூழ்கிய மனத்தராய் அவரை திருவடிகிறது, சுவாமின் அந்த கண்ணனின் சிறுத்தாம்பு பிரபந்தத்தை அடியேருக்கு அனுகிரகித்து அருள வேண்டும் என்று வினயமுடன் வேண்டார். அவரும் திருவள்ளம் வந்து இவருக்கு அந்த பிரபந்தத்தை பாடம் செய்வித்தார். இவரும் அதிகரித்து திருப்புலியாழ்வார் அடியிலே நியமமுடன் 12000 முறை அந்த பிரபந்தத்தை அனுசந்தித்து திறக்கட்டினவாறே இவரது ஆர்த்திக்கு இறங்கின நம்மாழ்வார் திந்திரணி விருட்சத்தின் சாக்கை ஒன்றில் பத்மாசனோபனிஷத் உபவிஷ்டராய் அசரீரவாணி சொல்லுவது போல உமது அபிமத்தம் இன்னதென்று தெரிவிக்க வேணும் என்று சொல்ல நாதமன்யர்கள் ஆனந்த கண்ணீர் பெருக நின்று கூப்பிய கையராய் சுவாமின் திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்களை அடியேருக்கு பிரசாரித்திட வேணும் என்று விண்ணப்பம் செய்ய ஆழ்வார் பரமப்பிரீதராய் அவருக்கு திவ்யமான ஞானக்கண்ணை கொடுத்து ரகசியத்திரயத்தையும் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் தரிசனத்தில் ஆழ்பொருள்களையும் அஷ்டாங்க யோக ரகசியத்தையும் யோக திசையிலே பிரசாரித்திரளி அந்தர்தானமாகிறார். அடுத்தது ஸ்ரீ வேதாந்த வாசிரியர் படித்த சம்பிரதாய பரிசுத்தி என்னும் ரகசியத்திலே வேதாந்த சம்பிரதாயத்திற்கு இந்த யுகாரம்பத்திலே பிரம்மநந்தியாதி பின்பு நம்மாழ்வார் பிரவர்த்தகரானார் என்னும் இப்பரம்பரையாலும் பிராதுர்பாவ விசேஷத்தாலும் நாதமணிகளுக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியரானார் என்றும் மேலே குருபரம்பரா சாரத்திலே இவ்வாச்சாரியர்களில் நாதமணிகளுக்கு ஸ்ரீ மதுரைகவிகள் முதலாக உண்டான சம்பிரதாய பரம்பரையாலும் திருவாய்மொழி முகத்தாலும் யோக திசையில் சாட்சாத் கிருத்தராயும் நம்மாழ்வார் ஆச்சாரியரானார் என்னும் அருளி செய்துள்ளவரை நிச்சலம் நினைப்பது. யோம்ன பரஸ்தாத் சவிதம் சமேத்திய லக்ஷ்மியா நியோகாத் குருகாதிராஜகா சமந்தராஜ துவயமாக யஸ்மை நாதாய தஸ்மை முனையே நமோஸ்து என்கிற தனியினம் இங்கே ருந்தேயன். அடுத்தது இப்படி நம்மாழ்வார் பக்கத்திலே சர்வஸ்வமும் லபிக்கப் பெற்ற நாத முனிகள் சிதகாலம் திருநகரியிலேயே வசித்திருந்து அங்குள்ளார்க்கு அருட்செயல்களை பிரவச்சனம் செய்தவரை பிறகு ஸ்வதேசத்திற்கு மீண்டெழுந்தரளி அந்த திவ்ய பிரபந்தங்களை சாகோபசாகமாக பிரவர்த்திப்பித்தருளினார். வடமொழி வேதத்திற்கு வேதவியாசர் போலே தமிழ் முறைக்கு நாதமணிகள் என்று பிரசித்தமாயிற்று. இது இவருடைய வைபவம். அடுத்த ஆளவந்தாறு பெருமை பேரன் இதற்கு ஸ்ரீமன் நாதமணிகளின் பௌத்திரதான ஆளவந்தாரும் காட்டுவன்னார் சந்நிதியிலேயே ஆடி மாதத்து உத்தராட திருநன்னாளில் திருவதரித்திருந்தார். நம்முடைய தரிசனத்தில் ஆளவந்தாரை போன்ற வித்வத் சார்வபௌமர் இதற்கு முன்பு தோன்றிடம் இல்லை, இனி தோன்ற போகிறதும் இல்லை என்று திண்ணமாக சொல்லலாம். நவயம் கவயஸ்தி கேவலம் நவயம் கேவல சுந்தரபாரகாக என்று இவரதாமே அருளி செய்தபடி கவித்திரத்தில் வந்தாலும் நானா சாஸ்திர வைதுஷ்யத்தில் வந்தாலும் பத்தாரம் மிக்காரம் மின்னுக்கே அத்விதீயரான வியக்தி இவன் ஒருவரே. சுவாமி எம்பெருமானார் இவ்வாசரீரை நேரில் சேவித்து இவர் திருவர்களே பரிசரியை பண்ணி
அர்த்த விசேஷங்களை கிரகிக்க பிராப்தி அத்தவரானாலும் ஆம் முதல்வன் இவன் என்று இவர் விசேஷகடாட்சம் செய்த வருடனதே கேதுவாக அவர் விளக்கில் கொளுத்தின தீவட்டி போலே மகா தேஜஸ்வியாக விளங்கி உலகுக்கு ஊரையீராக என்றார். இவ்விஷயத்தை சுவாமி தாமே தம்முடைய திருவாக்கினால் ஒருவாறு காட்டி எழுதினார். கீதா பாஷ்யத்தின் உபக்கிரமத்திலே அடுத்தது யத்பராம்பூர்க தியான வித்வஸ்தா அசேஷகல்மிஷா புஸ்தராம் உபஜாத்தோகம் யாமினே என்னமாவிதம் என்றடிச்சேர ஸ்லோகம் இந்த நிருந்திக்கு உரியது. இதில் ஆளவிருந்தார் தம்மை கடாட்சித்தடைந்தது தானே கேதுவாக தாம் சீர்மை பெற்றனாக அருளச் செய்யாமல் தாம் அவருடைய திருவடித்தாமரைகளையே சிந்தித்து அதனால் சீர்மை பெற்றதாக சொல்லி இருக்கிறார். இதனுடைய உள்கருத்து யாதெனில் ஆளவென்றார் என்னை கடாட்சித்தருடன் பயனாகவே நான் அவரது திருவிடுதலை சிந்திக்கும் பாக்கியம் பெற்றேன் என்பதாம். குருபாதாம்புஜம் தியாயேத் என்கிற சாஸ்திர விதியை பின்பற்றி எழுதச் செய்தவாறு சுவாமி ஆளவந்தாரிடத்தில் நேரில் அர்த்த விசேஷங்கள் கேட்கப்படாத பிறகுகிற அவருடைய திருவள்ளிகளில் ஆශ්‍රயித்து ஒய்ந்தவர்கள் எல்லாரையும் தாம் ஆශ්‍රயித்து ஒவ்வொரு இடத்திலும் அர்த்த விசேஷங்களை அதிகரித்து பஞ்சாச்சாரியபதாஷ்டிதா என்னும் விருது பெற்ற ஆளவந்தாரோடு நான் கூடியிருந்தேனாயின் பரமரத்திற்கு படிகட்டி இருப்பேன் என்று சுவாமி சாரித்தராக பிரசித்தமான வார்த்தையே இவருடைய ஒப்புயர்வற்ற பெருமையை விளங்கான் என்றது. நித்திய விபூதியும் லீலா விபூதியும் சேர்ந்து ஒரு விபூதியாகவே ஆகிவிட்டால் உபய விபூதி நாதன் என்று தான் ரசிக்கும் விருதுக்கு குறை விளைந்திருமே என்கிற எண்ணத்தினாலேயே எம்பெருமான் இவ்வாசிரியர்களை கூட்டி வைக்கவில்லை போலும். அடுத்தது உபய வேதாந்த ரகசிய பிரஸ்தானங்களில் இப்போது நாம் அனுபவித்து வரும் அர்த்த விசேஷங்களுக்கெல்லாம் ஆக்கரம் ஆளவந்தாரே என்பதில் அதி யுக்தி இல்லை. இவர் செய்த சித்தித்திரயம் முதலான உத்துங்க சாஸ்திர கிரந்தங்கள் இருக்கட்டும். ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்று விளங்குகின்ற ஸ்தோத்திரமானது மகாவித்வான்களுக்கும் பக்தர்களுக்கும் எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே என்று உள்குழைந்து பேசும்படியாக அமைந்து உள்புகுந்து நோக்க நோக்க உபய வீரார்த்த ரகசியார்த்தங்கள் அனைத்தையும் அழகாலும் எளிதாலும் திரையலாம்படி மகோபகாரம் செய்திருக்கிற மாண்பு வாச்சான கோச்சரம். இதற்கு ஸ்தோத்திர ரத்னம் என்று திருநாமம் சாத்தி உள்ளார்கள். சம்பிரதாயம் வல்ல பெரியார்கள் மூன்று ரத்னங்கள் என வழங்கினார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை புராண ரத்னம் என்பவர்கள். இது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் 4வது ஸ்லோகத்தில் காணக்கிறது. ஜெயம் என்கிற மந்திரத்தை மந்திர ரத்னம் என்பார்கள். இது ஸ்ரீ வரவணவினை தினச்சரியையிலே மந்திர ரத்னானுசந்தானா சந்தத ஸ்புரதாதரம் என்பதில் காணத்தக்கது. இனி 3வது ரத்னம் ஸ்தோத்திர ரத்னம் என்று வழங்கப்படுகிற இவருடைய ஸ்தோத்திரமே ஆகும். இதன் எளிமையும் இனிமையையும் பாட்ஷா அகோச்சரம் வாயால் சொல்ல முடியாது. அடுத்தது ஆழ்வார் பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் படித்த ஸ்தவங்களுக்கு இந்த ஸ்தோத்திரத்னமே வழிகாட்டியாயிருந்தாலும் இதனுடைய போக்கியதை மற்ற எதற்கும் அமையவில்லை. ஆளவந்தாருடைய நியமனத்தினால் எம்பெருமானாரை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக காஞ்சிபுரத்தில் எழுந்தருளின பெரிய நம்பி
சாதக்கிடத்தில் நின்றும் திருமந்திர தீர்த்தம் எழுந்திரப் பண்ணிக்கொண்டு போரான் என்ற அவரை எம்பெருமானாரை சார்ந்து பின்புறத்தில் இந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தை செவிக்கினியதாக அனுசந்தித்து வருகையில் எம்பெருமானார் திரும்பி பார்த்து இது யாருடைய திவ்ய சூக்தி என்ற நம்பியை நோக்கி கேட்க அவரும் இது ஆளவந்தாருடைய திவ்ய சூக்தி என்றுரைக்க ஆகில் அவரை அடியேன் சேவிக்க வேண்டும் என்று எம்பெருமானார் கூற ஆகலாம் நம்மோடே வந்து சேவிக்கலாம் என்று பெரிய நம்பி படிக்க அப்போதே திருக்கட்சி நம்பியிடம் விடுவித்து பெரிய நம்பிகளுடன் கோயிலுக்கு புறப்பட்டு வருகிறதாக காண்கிறது. இப்படி எம்பெருமானார் திருவிள்ளத்தை கொள்ளை கொண்ட ஸ்ரீசூக்தியின் பெருமையை நாமோ பகர்வது நம்மால் முடியாது என்றார். அடுத்தது திருக்கச்சிரம்புகள் பெருமை. மூணாவது ஆச்சாரிய கிழப்பெத்திராபிஜாயந்தே யோகினஹா சர்வே யோனிஷு பிரத்யக்ஷிதாத் அநாதானாம் நைஷாம் சிந்தியம் குலாதிகம் என்று நம் ஆசிரியர்கள் உதாகரித்தவையல்ல பிரமாணத்தின்படி திருக்கச்சிரம்புகள் திருவதாரித்தது வருணமேது என்கிற விசாரத்தில் நாம் வாய் வைப்பது அனபேட்சித்தம். எக்குலத்திலும் சிறந்ததான தொண்டக்குலமே இவர்தாம் அவதரித்த நற்குலமாகும். மான்ஷி மிருகசீரத்தில் பூவிருந்தவல்லியில் இவரது திருவதாரம். இவர் ஆளவந்தார் திருவடிகளில் ஆசிரித்து சாமானிய விசேஷ சாஸ்திரங்கள் அனைத்தையும் அதிகரித்து பரம விலட்சணமானவர். அச்சாவதார எம்பெருமானுக்கு திருவாலவட்ட திருத்தொண்டு செய்வதில் இவருக்கு இயற்கையான அபினிவேசம் உண்டாது. திருவரங்கம் பெரிய கோயிலே அழகிய குணமானவருக்கு அந்த திருத்தொண்டை செய்ய புகுந்தார். அப்போது பெரிய பெருமாள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் எழுவரிடம் பள்ளி கொள்கிற நமக்கு தாபம் இல்லாமையாலே இங்கு ஒரு திருத்தொண்டு அபேட்சிதமாக இல்லையே என்று செய்ய அவ்விடத்தில் நின்றும் திருவேங்கடமலையே ஏறப்புகுந்து அங்கே திருவேங்கடமடியானுக்கு அந்த திருத்தொண்டை செய்ய புகுந்தார். அப்பெருமானும் குளிரறிவு வேங்கடத்தில் குளிர நிற்கும் நமக்கு இந்த திருத்தொண்டு அபேட்சிதமாக இல்லையே. அஜமேத வேள்வியில் அவதரித்த அத்திகிரி இருளாளன் பெருமானுக்கு இது அபேட்சிதமாயிருக்கக்கூடும். அங்கேறச் சென்று தொண்டு செய்து வாழ்வீராகா என்று நியமிக்க அங்கிருந்தும் ஸ்ரீ ஹஸ்திசேல சிகரோஜலபாரகாதரான பேரருளாளனுடைய திருவடி வாரத்திலே விடைகொண்டு திருவாலவட்டமும் கையுமாக ஒழுவில் காணவெல்லாம் உடனாயும் எண்ணி அத்தானிச் சேவகம் செய்து வந்த ஜெகமாந்த மகாகுரு பணித்த குருபரம்பரா சாரத்தில் இவர் பெரிய நம்பி ஸ்ரீபாதத்தில் ஆசிரியத்தவராக காண்பது விசாரணீயம். ஆளவந்தார் திருவடி என்றே பிரசித்தி. அடுத்தது இவருடைய ஞான அனுஷ்டான சம்பத் சமிருத்தியையும் பக்தி வேர்த்திகளின் விலட்சண பரிபாகத்தையும் கண்டு வியந்த எம்பெருமானார் தாம் இவரது திருவடிகளின் ஆசிரித்து உய்வு பெற தேடும் என்று பாதித்து இவரை எவ்வளவோ அனுவர்த்தித்தார். மனோரத சித்தி பெற்றனர். ஒரு நாள் போனகம் செய்த சேடம் தருவதேல் புரிதமென்றே என்ற தொண்டரடிப்படியாழ்வார் பாசுரத்தின்படி நம்பிகள் பக்கரில் திருப்போனகசேஷம் பெற வேண்டும் என்று பாதித்தும் எம்பெருமானாருக்கு அரதானம் சித்தித்ததில்லையாக பேரருளாளன் பெருமாள் அச்சாவதாரம் சமாதியை கடந்து நம்பிகளோட சல்லாபம் செய்தலையப்படியை அறிந்து
அவ்வெம்பெருமானார் தமக்கு சாஸ்திரார்த்தங்களிலே சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் அவற்றின் பரிகாரத்தை சிவபெருமான் மூலமாக நினைத்திருப்பதாகவும் நம்பிகள் பாடே விஞ்ஞாபிக்க, நம்பிகளும் அன்றிரவு தேவப்பெருமானுடைய வார்த்தை ஆடும் அளவில் எம்பெருமானாருக்கு சந்தேக பரிகாரமாக பெற்ற வெளியிட்டவை 6 வார்த்தைகள் என்று சுப்பிரசித்தமாயிருக்கும். அந்த 6 வார்த்தைகளின் விவரணம் வருவார். முதல் வார்த்தை அகமேவ பரந்தத்துவம், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்தம் என்பது முதல் வார்த்தை. எது ஜெகத்காரண வஸ்துவோ அதுவே உபாசியம் என்றும் அதுவே முழுவதல் கடவுள் என்றும் உபனிஷத்துக்கள் கொள்கையாகும். எது ஜெகத்காரண வஸ்து என்று ஆராயப் போகும் அளவில் சாந்தோத்வனிஷத்தில் ததேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் என்று சத் என்ற சப்தத்தாலே மூலப்பொருள் ஓதப்பட்டது. அதனால் ஒரு நிஷ்கர்ஷம் பெருக்க வழியில்லை. மற்றும் உபனிஷத்துக்களை ஆராயும் இடத்தில் வாதசநேயத்தில் பிரம்மவா இதம் ஏகமேவ அக்ர ஆசீத் என்று ஓதப்பட்டது. முற்காட்டி உபனிஷத்தில் மூலப்பொருள் சத் சப்தத்தாலே கூறப்பட்டு இதில் பிரம்மசப்தத்தாலே கூறப்பட்டது. அந்த வஸ்து மிகவும் பெரிது என்பதனால் ஏற்பட்டது. இன்னமும் உபனிஷத்துக்களை ஆராயும் அளவில் ஐதிரேயத்தில் ஆத்மாவா அகமேக ஏவாக்ர ஆசீத் என்றுள்ளது. அதனால் அந்த மூலப்பொருள் அறிவுடையது என்ற மாத்திரம் ஏற்பட்டது. இந்திரன், சந்திரன், சூரியன், யமன், வாயு, வருணன், குபேரன், சிவன், பிரம்மன் என்று சொல்லப்படுகிற ஆத்ம வர்க்கங்களில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சஜ்யத்துவமே சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருந்ததால் குறிக்கொள்ளத்தக்கது. சர்வேஸ்வரனுடைய ஆக்ஞைக்கு அஞ்சி நடப்பாருமாய் அவனை ஆராதித்து பதவிகள் பெற்றாருமாய் சாஸ்திரங்களின் அறிவர்த்தனங்களாலே புண்ணியபாபங்களை பெற்று அபவத்தின் பலனாகிய சுருக்கங்களை அனுபவிப்பாரும் ஆய் ஓரளவுப்பட்ட ஐஸ்வர்யங்களை அடையவர்களாக சொல்லப்படுகையாலே தஸ்மாதிகளை போன்ற அல்லது நம்மை காட்டிலும் சிறிது மேம்பட்டவர்களாக உள்ள தேவர்கள் ஜகத்காரண பூதர்களாக இருக்க தகுதி உடையவரல்ல. ஏகோகவே நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா இத்தார்கள் ஆக உள்ள மகோபனிஷத் வாக்கியத்தில் நாராயணனே மூல பொருள் என்று சுஸ்பஷ்டமாக ஓதப்பட்டுள்ளது. முந்தர் உதாகரிக்கப்பட்டுள்ள ஸ்ருதி வாக்கியங்களில் சத்பிரம்ம ஆத்மா பதங்களால் விவட்சிக்கப்பட்ட வஸ்து நாராயணனே ஆக எடுக்கும். ஏன் சர்வசாக்கா பிரத்யயத்தாலே காரண வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் ஏக விஷயத்துவம் வேண்டகியாலே பசும் ஆலபேதா என்று நாற்கால் விலங்குகளை எல்லாம் சொல்ல கடலான சாமான்யமான பசு சப்தம் சாகோவா மந்திரவரநாத் என்கிற சூத்திரத்தின்படி ஆடாகிற பசு விஷயத்திலே பரிவசிக்குமா போலே சத்பிரம்ம ஆத்மா பதங்கள் நாராயணநாயக விசேஷத்திலே பரிவசித்து நிற்கும். இந்த தெளிவை தேவப்பெருமாள் அகமேவ பரந்தத்துவம் என்ற முதல் வார்த்தையில் உண்டாக்கினார். இரண்டாம் வாக்கியத்தை தரிசனம் பேத ஏவச்சா, இது நம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு அந்தரங்கமானதொரு வார்த்தையாகும். உபனிஷத்துக்களில் நேக நானாஸ்தி கிஞ்சனா சர்வம் கலு இதம் பிரம்மா இத்தார்களான வாக்கியங்கள்
பிரம்மம் ஒன்றே உள்ளதென்றும் வேறு எந்த புலனும் இல்லை என்றும் தெரிவிக்கின்றனர். க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷராத்மனா ஈசதே தேவ ஏகஹா துவா சுபர்ணா சயுஜா இத்தியாதிகளான உபனிஷத் வாக்கியங்களோ என்னில் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்ற மூன்று தத்துவங்களும் உள்ளனா என்று தெரிவிக்கின்றன. சங்கராச்சாரிய பிரபுத்திகள் முந்துரன் காட்டிய அபேத ஸ்கிருதி வாக்கியங்களையே முக்கியமாக கொண்டு அத்வைத கொள்கையை பிரவச்சனம் செய்தார்கள். அவர்களுடைய கொள்கையின்படி உண்மையில் ஒரு தத்துவமே உள்ளதென்றும் சேதனாச்சேதன ஈஸ்வரங்கள் என்று தத்துவத்திரயம் கிடையாதென்றும் தேடுகிறது. அது தவறு என்று காட்டுவது இந்த வார்த்தை. சேத்தன அச்சேத்தனங்கள் ஈஸ்வரனுக்கு சரீரங்களாகியாலே உலகத்தில் ஷரீரகளை ஒற்றுமை நயத்தினால் கூறும் வழக்கில் அபேரஷ்டிகள் அவதரித்தனவோ அல்லது உண்மையில் தனியே மூன்று சத்தங்கள் இல்லை என்று மறுக்க வந்தவை அல்ல. ஷரீராத்ம பாவத்தாலே அபேதம் நிர்வகிக்கப்படுகிறது. சம்சார தசையோடு முக்தி தசையோடு வாசிக்கிற எங்கும் பாரமார்த்திகமாகவே ஜீவபரபேதம் உண்டு என்று இவ்வார்த்தையில் விளக்கிற்றாயிற்று. மூன்றாம் வார்த்தை உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத். பகவத்கீதை முதலியவற்றில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என பல உபாயங்களை எம்பெருமானை பெறுவதற்கு வழியாக வகுத்தப்பட்டுள்ளன. பிரபத்தி தவிர மத்துபாயங்கள் ஆகிஞ்சன்யமும் அனந்தகரித்துவமே முடிவாக உள்ள ஸ்ரீ வைஷ்ணவாதிகாரிக்கு ஸ்வரூப விருத்தங்களாகியாலே ஸ்வரூபஜர்களான அதிகாரிகள் அவ்வுபாயங்களை அனுஷ்டிக்க திசைவழியவரல்ல. பிராபகாந்திர வரித்தியாகத்து அஜ்ஞான அசக்திகள் என்று ஸ்வரூப விரோதமே பிரதான ஹேது என்று ஸ்ரீவிதரபூஷணத்தில் பிள்ளை விலகா செய்தபடிக்கு சரணாகதியே ஸ்வரூபோச்சிதமான உபாயம் என்று இந்த வார்த்தையின் கருத்து. முமுட்சுப்படியில் சரமஸ்லோக பிரகடனத்தில் உபக்கிரமத்திலே கீழே சில உபாய விசேஷங்களை உபதேசிக்கா என்று தொடங்கி அருளி செய்துள்ள சூர்ணையும் இங்கு நோக்கத்தக்கது. இதை நிகமாந்தகுருவும் தரப்படுத்தவில்லை. நான்காவது வார்த்தை அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். பிரபன்னாதிகாரிகளை சரீர வியோகம் அடையும் காலத்தில் மடிவழிவந்து நீர்ப்புலஞ்சோரா வாயிலிட்டே கஞ்சியும் மீண்டே கடவழிவார கண்டமடைத்தான் கண்ணுறக்குவதாவது இத்தியாதிகளில் சொல்லுகிறபடி மன மொழி மெய்களாகிய கரணத்திரயமும் சிதிலமாகி எம்பெருமானை நினைக்கவும் முடியாதபடி இருந்து அப்படியே பிராண வியோகமாய்விட்டால் அன்னவர்களுக்கு சத்கதி கிடையாதோ என்று சிந்திக்க வேண்டா. வராக தர்ம ஸ்லோகம் படித்து எய்ப்பெண்ணை நிறையும் போது அங்கே இருந்து நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதே கிப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரமனை பள்ளியானை என்று படிக்கும் யோக்கிய காலங்களில் மனோவாக்காயங்களை நல்வழிப்படுத்தின மகான்களுக்கு சரீராவசான காலத்தில் நல்ல ஸ்மரணமில்லையாக குறவில்லை என்பது இந்த வார்த்தையின் கருத்து. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்றிருப்பதால் அந்திம காலத்தில் ஸ்மரணம் இருக்கவே கூடாது என்று நிஷேதிப்பதாக சிலர் பொருள் கொள்ளக்கூடும். அது தவறு. அந்திம காலத்தில் நல்ல ஸ்மரணம் இல்லையாகில் அதனால் சத்கதிக்கு ஹானி உண்டாகுமோ என்று கவலைப்பட வேண்டா என்பது மாத்திரமே இங்கு உபேட்சித்தம். அந்திம ஸ்மிருதி நிர்பந்த வர்ஜனம் என்றது. ஐந்தாவது வார்த்தை தேகாவசானே முக்தி சாத்.
செய்த பாபங்கள் அனுபவிக்கப்பட்டு கழிந்தால் அல்லது மோட்சம் பெற வழியில்லை. பாபங்களோ எத்தனை ஜென்மம் எடுத்து அனுபவித்தாலும் இன்னமும் மேன்மேலும் அவை வரும்படியாக உள்ளதே அன்றி கழியும்படியாக இல்லையே. வாயினால் வாடி மரத்தினால் சிந்திக்கா போய் விடையும் புகழர்வார் இந்திரமும் தீயனி தூஷாகம் என்கிறபடியே வித்யா மகாத்மத்தினால் பாப்பங்கள் கழிவதாக கொண்டால் உடனே மோட்சம் கிடைத்து தீர வேணுமே. அப்படி கிடைப்பதாக தெரியவில்லையே என்று தோன்றும் சங்கைக்கு பரிகாரம் இந்த வார்த்தையினால் கிடைக்கிறது. பாப்பங்கள் பிராரப்தம் என்றும் சஞ்சலம் என்றும் இருவகைப்படும். பலன் கொடுக்க தொடங்கின பாவங்கள் பிராரப்தம் எனப்படும். இங்கு நல்லாதவை சஞ்சிதம் எனப்படும். வித்யா மகாத்மத்தினால் சஞ்சித கர்மங்கள் தொலையும். பிரபன்னாதிகாரிகளுக்கு பிராரப்த கர்மானுபவத்தை இந்த தேக அளவையுடைய சீவித்து முடித்து மறுபடியும் தேக சம்பந்தம் உண்டாகாதபடி எம்பெருமான் செய்தவர்களால் மரணமானால் வேண்டுங் கொடுக்கும் பிரான் என்கிறபடியே இந்த தேகத்தின் அவசானத்தில் மோட்சம் திண்ணம் என்பது இந்த வார்த்தையின் கருத்து. அர்த்த ஆர்த்த பிரபந்தன் என்றும் திருத்த பிரபந்தன் என்றும் பிரபந்தன் இருவகைப்படுவன். மொத்தமான தேகத்தை ஒருபடி பொறுத்திருக்க வல்லவன் திருப்த பிரபந்தன். இதையும் பொறுத்திருக்க முடியாதபடி ஆர்த்தி கனத்தவன் ஆர்த்த பிரபந்தன். அன்னவருடைய ஆர்த்தி மிகுதியை அறிந்தவாறே எம்பெருமான் அப்போதே முக்தி அளிப்பான் என்பதும் அறியத்தக்கது. ஆறாவது வார்த்தை பூர்ணாச்சாரிய சமாஷ்டிரா. எம்பெருமானார் தாம் இவரை ஆச்சாரியராக பொத்துவதென்று விசாரம் முத்திருந்தபடியாலே அதற்கு பரிகாரம் இந்த ஆறாவது வார்த்தையினாலே ஆகிறது. ஆடவந்தாருடைய சிஷ்யர்களில் தலைவரான பெரிய நம்பிகை ஆஷ்டிரிக்கும்படி இதனால் நியமனமாயிற்றென்று அறிவது. பஞ்சாச்சாரிய பராஷ்டிதா என்றபடி சுவாமி ராமானுஜர் 5 ஆச்சாரியர்களை ஆஷ்டிரித்தவராயினும் தீவிரபூஷணத்தில் நேரே ஆச்சாரியன் என்பதை சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்தத்தை உபதேசித்தவனை என்று செய்திருக்கையாலே அப்படிப்பட்ட ஆச்சாரியர் இவருக்கு பெரிய நம்பியே. 6 வார்த்தைகள் விவரணம் முத்தித்து அஸ்மின் குருசமாரம்பாம் கிரீஷேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரையும் தாம் வந்தே குருபரம்பராம். This